ஹலோ கைஸ், நான் உங்கள் தமிழ் கேம் வேர்டெக்ஸ் பேசுகிறேன். இது நம்மளோட முதல் வீடியோ. கோர்ஸ் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறோம். மெகுமியாக வச்சு ஆட போகிறோம். யாரெல்லாம் மெகுமி எடுத்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் எடுத்துருப்பீங்கன்னு தெரியும். நானும் எடுத்துட்டேன். காலையில் தான் எடுத்தேன். பண்டல் நிறைய பேர் எடுக்கிறது தான் ஒப்பீனியன் கேட்பீங்க. கன்ஃபார்ம் சூப்பர் பண்டல் தான். ஒர்த்து. டிஸ்கவுண்ட் எல்லாம் போட்டு நீங்கள் வாங்கி 300 கிட்ட நீங்கள் டைமண்ட் கிட்ட வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக அது ஒருத்து. சூப்பரான பண்டல். யாரெல்லாம் அப்புறம் சுக்குனா எடுத்துட்டீங்கன்னு அதுவும் கமெண்ட் பண்ணி ரொம்ப நல்லா இருக்கும். ஃபஸ்ட் ரெண்டு ஜெயிச்சாச்சு. சூப்பருங்க. நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஆனால் நான் கொஞ்சம் கேஷுவலாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அஃப்கோர்ஸ் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். சின்ன சப்ஸ்கிரைப் பட்டன் தாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான். பெல் ஐக்கான் ஆனில் போட்டுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு திரும்பி வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேள்வி. கொடுக்குற ஊரில் எனக்கு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அடாப்பா, தலையிலே வந்து விழுந்துடாது. ஆரம்பமே அமர்க்கலமாக இருந்தது. உங்களோட ஃபேவரட் கன் என்னன்னு சொல்லுங்க. எனக்கு எப்படி செய் க்ரோஸா வாங்குறீங்களே. இப்போதைக்கு சிஎஸ் மேட்ச் தான் போடுறேன். பிஆர் கூடிய சீக்கிரமே வரும். இன்றைக்கி சாயங்காலம் கூட வர வாய்ப்பு இருக்குது. பேக்ரவுண்டில் ஏதாவது சவுண்டு கிட்டுச்சுன்னா மனுஷனுக்கு அடுத்த வீடியோவில் கம்மியாக கேட்குறேன். பக்கத்தில் இன்னைக்கு என்னன்னு தெரியலங்க, வெடி அதுன்னு போட்டுருக்கானுங்க. தீபாவளி முடிச்சதுக்கப்புறமா அந்த வெடியை வச்சு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே எனக்கு இருக்கு. ஆனால் உங்களோட ஃபேவரட் ஜுஜுட்சு அதாவது கேரக்டரும் கேட்கும், அவரும் கேட்கும். எனக்கு மெர்லின் ஸ்டைன் சுக்குனா போடுவோம், பயங்கரமாக இருக்கும். எனக்கு தெரியும். ஆப்வியஸ்லி தெரியும், தெரிஞ்சுக்கோங்க. நல்ல அனிமிங்க நோட்டிஃபிகேஷன் பார்க்குறது செம டைம் நல்லா போகும். 3 சீசன் கிட்ட தான் வந்துட்டு போகுது. எப்படி ஆரம்பம் கவனம் பண்ணுங்க. நல்லா என்னன்னா ஒரு ரெட் கலர் ஆட் போடுங்க. நல்லா மீடியமாக ஆடுறோன்னா க்ரீன் கலர் ஆட் போடுங்க. இல்லை எல்லோ கலர் ஆட் போடுங்க. நல்ல ஆடல்னா க்ரீன் கலர் ஆட் போடுங்க. வீடியோவில் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கீங்க. இது ஆச்சரியமாக இருக்குது. நானே எப்படி பேசுகிறது எனக்கு பழகிடுங்க. இன்னும் நல்லா பேசணும். அண்ட் ஃப்ரீ ஃபயர் மட்டும்தான் போடுவான்னு கேட்காதீங்க. ஃப்ரீ ஃபயர் மட்டும்தான் போட மாட்டேன். நான் ஃப்ரீ ஃபயர் தான் மெயின் கேம். அது மாதிரி தான் ஃபோக்கஸ்ட்.
மற்ற கேம்ஸ் போடலாம். மைண்ட் கிராஃப்ட், ரோப்ளாக்ஸ் அந்த மாதிரி போடலாம். எல்லாம் வச்சுருக்கீங்க, ரெடியாக இருக்குது. போட சொன்னீங்க போட்டுருங்க. அவ்வளோதான், போய் அடிச்சாச்சு. அன்றைக்கி போய் அடிச்சாச்சு. வாங்க 2வது மேட்ச்க்குள்ளே போகலாம். இன்னும் ஒரு மேட்ச் போடுவோம், அதுக்கப்புறம் வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இது ரொம்ப லேட்டாக போகணும். அந்த மேட்ச் பிஆர் போடலாம். பிஆர் கொஞ்சம் டைம் இல்லை. இப்போதைக்கு சிஎஸ்ஏ போடுவோம். அது மட்டும் இல்லை, பிஆரில் நான் வந்து தனியாக ஆடி ஏதாவது ரேங்கிட்டு குறைஞ்சிச்சுன்னா சொல்லி முடிச்சிடும். இந்த சீசனு மாஸ்டர் போகிறது தான் ஏமாக இருக்குது. அடுத்த சீசன் பார்ப்போம். கிராண்ட் மாஸ்டர்லாம் அடுத்த சீசன். இந்த சீசன் ஸ்டார்டிங்கே நான் ரொம்ப லேட்டாக ஆட ஆரம்பித்தேன். 10ஆம் நான் மேட்சை போட ஆரம்பிச்சேன். இவனோட என்ன ஆடி இருக்கேன் இப்போ. நான் அப்படியே முடிச்சிருக்கேங்க. 35 எழுத்து பார்த்துருக்கேன். சரி, நம்மளுக்கும் முடிச்சுட்டானு நினைக்கிறேன். சூப்பர். நிறைய பேர் பார்த்துட்டேன். காலையில் பிஆர்லையும் நிறைய பேர் பார்த்துட்டேன். சிஎஸ்லையும் இப்போ நிறைய பேர் பார்த்துட்டேன். மேக்பி வாங்காதவங்களுக்கு இது 11 நேரம் தான் இருக்குது. கன்ஃபார்ம் வாங்கிருங்க. ஒர்க் பண்ணுறது உங்கள் ஓன் லிஸ்ட்டில் தான். நான் வாங்க சொன்னால தான் நீங்கள் வாங்குறீங்கன்னா வேண்டாம். வாங்கன்னா அங்கே இல்லைன்னா விட்ருங்க, உங்கள் இஷ்டம். வேறு எதுக்காக நான் டைமண்ட் செலவு பண்ணி இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் வேறு பண்ணிக்கிறேன். ஏன்னா டைமண்டே செலவு பண்ணோம்னா எதுக்கு பண்டல் வாங்கிட்டு வேஸ்ட்டு தான். சும்மா நம்ம ஆடுவோம் கேம் அப்படின்னா அப்படி கூட ஆடலாம். அது என்ன தப்பு. பண்டல் இருக்கிறவங்க ஸ்கில்லும் கிடையாது, தானாகவே உங்களுக்கு வரும். முன்னாடி வந்து அடிக்கிற இந்த சுக்குனா பண்ணுறது போட்டு ப்ரோ பிளேயர் மாதிரி இருக்கான். பின்னாடி வந்து அடிக்கான், முன்னாடி வந்து அடிக்க மாட்டேன். பாட்டாக இருக்காங்க. போடு போடு போடு. அடிச்சிட்டான் 1 HP தான் நினைக்கிறேன். ஏறிடலாம் அழகாக. 32 HP தான் இருந்திருக்கேன். ஏஸ் அடிச்சிட்டான் இந்த பேர். பார்க்க பாட்டு ப்ரோ பிளேயர் மாதிரி இருந்து பாட்டு மாதிரி பின்னாடி வந்து அடிக்கலாம். இவனா ஏஸ் அடிக்கங்க. என்ன எடுக்கலான்னு பார்க்கணும். ஏஸ் எடுக்கணும். நிறைய பவர் குறைச்சிட்டாங்க. அதான் ரொம்ப ஃபஸ்ட்டு. அவன் அடிச்சுமே நம்ம அடிக்கணும். உடம்புல பாருங்க கரெக்டாக விழுந்துருக்கான். சரி, அவன் டீமெண்ட் வரும்போது டீமெண்ட் அடிச்சு விட்டுருவேன். நல்லா ஆடுறாங்க. அந்த கீழே விழுந்துட்டு நானும் ஃப்ரெண்டு தான் அடிக்கணும்னு கேட்காதீங்க. அவனுக்கு ஃப்ரெண்டு தான் அடித்தாங்கன்னா முன்னாடி தான் அடிக்கும். சில சமயங்களில் அடிச்சுட்டான். அவனு 4 பேர் உயிரோடு தான் முன்னாடி தான் அடித்தான். ஓ சரி, பார்த்தீங்களா இப்படி இந்த போய் பாருங்க. ஓனர் இருந்து இந்த புழப்புக்கு போய் எங்கேயாவது விழுந்துடலாம். எதுவும் குதிக்க கூட தெரியல பாட்டா. பின்னாடி அடிக்கானு சை இப்படி இருக்கானு. சரி, நான் குறை சொல்ல வேணாம். பின்னாடி வந்து அடிக்கணும். நம்ம ஆடுறத பொறுத்தான். சூப்பர் அடிச்சிட்டான். மிஸ்டர் மேக்ரோன்னு வச்சுருக்கான். இந்த பிசி பிளேயரா தெரில.
போடு சூப்பர் ஷாட் சூப்பர் அண்டு நம்ம சேனல் சின்ன சேனல் அதனால் எதுவும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அது மாதிரிலாம் ஏதோ போட மாட்டேன்னு நினச்சிடாதீங்க. அதெல்லாம் எல்லாமே போடுவோம், எல்லா சேனலும் போடலாம். ஃப்ரீ ஃபயரில் எல்லாமே எடுக்கலாம். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுக்கறது பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. உங்கள் சப்போர்ட் தான் தேவைப்படுது. சின்ன சப் பட்டன் தாங்க, அதை மட்டும் கொடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சப் பட்டன் மட்டும் கொடுங்க. சும்மா அந்த சப்ஸ்கிரைபை தட்டி விடுங்க. எத்தனை பேருக்கு அன்னைப்பட வேலை ஆட தெரியாது? ஆட தெரியவே இல்லை. மோஸ்ட்லி அடி வாங்குறது நம்ம தான் இருக்கும் அப்படின்னு எத்தனை பேர் இருக்குது? அதில் நான் ஒருத்தன். நிறைய பேர் நான் அன்னைப்பட வேலை அடி வாங்கியிருக்கேன், அடிக்கவே செஞ்சுருக்கேன். நிறைய பேர் அடி வாங்கியிருக்கேன். நீங்கள் அழுத்தி பிடி பிளேயரா ஹெட்ஷாட் பிளேயரா? நம்ம ரெண்டுமே வரும். என்கிட்ட போகிறேன்னு சொல்ல முடியாது. அடிப்பேன், நல்லா அடிப்பேன். நம்மளுக்கு அழுத்தி பிடிக்கிறது வேறு லெவல் தான். அதுதான் எம்பிசி எங்கள் ஃபேவரட் கேம். ஏன்னா இந்த அக்கௌண்ட்டில் என்ன இருக்குன்னா அதோட அதுக்கு ஒரு வீடியோ வேணால் போடுறேன், கேட்டிங்கன்னா போடுறேன். மெகுமி பண்டலுக்கு உங்கள் ரேட்டிங் எவ்வளோ? 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? நான் வந்து 8 கொடுப்பேன். 8 இல்லைனா 7 2 தான் கொடுப்பேன். பக்காவான பண்டல். ஈஸியாக நிறைய பேரால் வாங்க முடியாது பண்ணுறேன். ஏன்னா சுக்குனா கோது ரெண்டுக்குமே அதிகமாக டைமண்ட் கலந்துருவாங்க. முக்கியமாக கோஜோவுக்கு பயங்கரமாக கலந்துருவாங்க. சுக்குனா கூட பரவாயில்ல எடுத்துடலாம். கோஜோவுக்கு பயங்கரமாக போயிடும். அதனால தான் சொல்கிறேன், இது ஒர்க்கு பண்ணுறது காசு கம்மி, ஈஸியாக எடுத்துடலாம். அப்படிதான் அப்படிங்கிற ஒரு பண்டல்னா அது இந்த பண்டல் தாங்க, ஒர்க்கு பண்டல். கம்மியான காசுக்கு சம பண்டல்னா அது இந்த பண்டல் தாங்க, பெஸ்ட் பண்டல். ஒன் ஆஃப் த பெஸ்ட் பண்டல் சேர்ந்து இதுக்கா கொடுக்கும். அண்ட் இந்த மாதம் ஜெயிச்சாச்சு. இன்னும் ஒரு மேட்ச் போடலாம், மேக்ஸிமம் இன்னும் ஒரு மேட்ச் போடலாம். ரோல்ஸ் போடுவோமா இல்லை சிஎஸ் போட்டுருமா அப்படின்னு பார்க்கணும். ஆனால் வீடியோ ஆல்ரெடி லென்த்தாக போயிட்டு 5 நிமிஷம் வந்துட்டு பேக்கடு வீடியோவாக போடலாம். 20 நிமிஷம் 30 நிமிஷத்துக்கு போடலாம் தான். ரொம்ப நான் டைம் எடுக்கக்கூடாதுங்க, அப்போ வந்து பார்க்க மாட்டாங்க. ரெக்கார்டிங் நின்ட்டான்னு பார்த்தேன். இந்த ரெக்கார்டிங் பட்டனை காணும். நம்ம போவோம். எவ்வளோ நிமிஷம் பேருன்னு தெரியல. உங்களோட ஃபேவரட் சப்ஜெக்ட், உங்களோட ஃபேவரட் சப்ஜெக்ட் என்னது? நம்மளுக்கு சயின்ஸ் தாங்க. என்னடா என்ன எதை சொல்லுவாங்க மறந்து போச்சுங்க. அதான் புரியுதான்னு தெரியல, ஏதோ சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப படிப்பு அப்படின்னு இருக்காங்க ஓரளவுக்கு.
அதான் மார்க்கெட் பண்ணு ஓரளவுக்கு நல்லா தான் மார்க்கெட் பண்ணு எங்கே அப்படின்னு சொல்லுங்க எல்லாம் பாக்ஸாக போட்டு விடுங்க கழிவு ஊற்றாங்க இந்த வீடியோக்கு அதனால் முடிஞ்சதே ட்ரை பண்ணிட்டேன் போக போக இன்னும் நிறைய நல்ல நல்ல வீடியோஸாக வரும் நல்ல நல்ல எடிட்டிங் எல்லாமே வரும் அண்ட் ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் எனக்கு கிரிக்கெட் தான் கிரிக்கெட் ஆப்வியஸ்லி கிரிக்கெட் தான் நிறைய ஒரு ஃபுட்பால் கூட இருக்கலாம் வித்தியாசமான ஸ்போர்ட்ஸ் ஹாக்கி மாதிரி இந்த ஒரு கேரக்டர் அப்படின்னா கமெண்ட் கண்டிப்பாக போடுங்க கோவால் இருந்து நடந்து போயிட்டேங்க தப்பு பண்ணிட்டேன் நானும் தப்பு பண்ணிட்டேன் இதான் ஒரு போட்டில் அடித்தான் அடப்பாவி சூப்பர் ஐயோ போச்சா ஏன் அவன் தூரத்தில் இருந்து என்னடா பண்ணிட்டு இருக்கான் அடிக்கவே மாட்டான் செத்துறதுங்கிறத இதுக்கு மேலே ஜெயிக்கிறது இம்பாசிபிள் தான் ஜோன் வேறு வருது அவ்வளோதான் அவுட்டு ஐடி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுப்பேன் நீங்களே எனக்கு கொடுத்தாலும் நல்லது யூஐடி நான் கீழே போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் எப்படி ஓல்டு பிளேயர் நியூ பிளேயர்னு சொல்லுங்கள் நான் வந்து ஓல்டு பிளேயர் தான் ஆனால் இந்த ஐடி ஓல்டு ஐடி கிடையாது இந்த ஐடி நியூ ஐடி தான் 2018 19 17 பிளேயர் அப்படின்னு சொல்லுங்கள் ஓல்டு பிளேயர்னா நியூ பிளேயர்ஸ்னால் 2021 அந்த டைம் கூட அதுவும் கொஞ்சம் ஓல்டு தான் 2023 2 அதில் வேணால் வச்சுக்கணும் அதுலேருந்து யாரெல்லாம் ஆடுறீங்கன்னு சொல்லுங்கள் ஓல்டு அக்கௌண்ட் இருக்குது 4 வருஷம் 5 வருஷம் ஓல்டு அக்கௌண்ட் இருக்குது அதெல்லாம் அவ்வளோ லெவலில் கிடையாது பிரேசில் தருவாருங்க அது நிறைய ஓல்டு அக்கௌண்ட் போயிட்டு பின்னாடியே ஒருத்தருக்கேன் என்னடா ரூட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் சூப்பர் மிந்தரன் ரீசார்ஜ் மேலே பார்த்தோம்னா டேமேஜ் எவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்க்கணும் 3 மேட்ச்சில் நம்மளோட வீடியோ எண்டிங் அப்போ நம்மளோட வீடியோ ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க அதையும் சொல்லுங்கள் 10க்கு நிறைய பேர் கம்மியாக தான் போடுவீங்க கன்ஃபார்ம் புது வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதுனால இதுதான் இருக்குது போக நல்ல இது பண்ணலாம் மற்ற கேம்ஸ் எல்லாம் போடலாம் ஆனால் ஃப்ரீ ஃபயர் தான் மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ணுற கேமாக இருக்கும் லைவ் ஸ்ட்ரீம் எல்லாம் பண்ணலாங்க கவலைப்பாங்க லைவ் ஸ்ட்ரீம் பார்க்க தராதிங்கன்னு பண்ணலாம் அது நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிற பொறுத்து சொல்கிற பொறுத்தா லைவ் ஸ்ட்ரீம் எல்லாம் சூப்பர் இன்னும் ஒரு ரவுண்டு தான் இதுலேருந்து ஜெயிக்க முடியும் எத்தனை 0 ரவுண்டுக்கு 3 ரவுண்டு ஆப்மெண்ட் இருக்கும்போது திரும்பி டப்பாக கொடுத்து வச்சுருக்கீங்க வச்சுருக்கேன் நாங்கள் 0 ரவுண்ட் இருக்குது நாங்கள் 3 ரவுண்ட் இருந்து ஆப்போனன்ட் 0 ரவுண்ட் இருந்து ஆப்போனன்ட் திரும்பி ஜெயிச்சு தான் நடந்திருக்கு நிறைய பேர் நடந்திருக்கு ஏன் ஒரு இந்த 3 மேட்ச்சுக்கு முன்னாடி ஒரு 5 மேட்ச் கிட்ட நடந்துச்சு பிஆரில் இந்த சீசன் கம்மியாக தான் பிஆர் எடுத்துருக்கேன் என்னன்னா வெரைட்டி 17 சம்திங் போய் அடிச்சிருக்கேன் ரொம்ப கம்மியாக தான் அடித்தேன் 7 எப்படி அடித்தான்
அங்கேருந்து அடிக்காங்க. அப்பா இவனுங்க எடுத்துகிட்டு வந்துடுவானு AC8 இவங்க எடுத்துகிட்டு வந்துடுவானுப்பா. அவ்வளோதான் இருவே போக மாட்டானுங்க. ஆனால் அடிக்க தெரியாது. அடிக்க தெரியாதுன்னா விட முடியாதுன்னு ஏன் உயிரை வைங்க. அடி அடி தலையில் அடி. சைட் கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்படிதான். இது அந்த வீடியோவில் பெருசாக எந்த ஒரு எடிட்டிங் பெருசாக பண்ண மாட்டேன். எடுத்த வீடியோ அப்படியே போடணும் அப்படி தான் இருக்கும். இந்த வீடியோவில் பெருசாக நான் எதுவும் ஃபோக்கஸ்டாலாம் எதுவும் பண்ணதில்லை, பண்ண போகிறதில்லை. ஃபேவரட்டான ஃப்ரீ ஃபயர் யூடியூபர் யார் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுங்கள். நான் வந்து என் ஃபேவரட் யூடியூபர் இப்போதைக்கு ரிவீல் பண்ண போகிறதில்ல. நிறைய ஃபேவரட் இருக்குது. ஒரு ஃபேவரட்டாக நான் குறிப்பிட்டு முடியாது, என்னால் ரொம்ப கஷ்டம். எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வீடியோ போடுறாங்க. அண்ட் ஃபியூச்சரில் நான் கூட நிறைய பேரோட பெஸ்ட் ஃபேவரட் யூடியூபராக வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு தான் இருக்குது. இன்னும் எப்படிலாம் தெரியல, ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 300-400 வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும்னா ஏதாவது ஒரு க்ரோத் கிடைக்கும். கான்ஸ்டன்ட்லி போட்டுக்கிட்டு இருந்தோம்னா, கன்சிஸ்டன்ட்லி வீடியோ போட்டோம்னா ஒரு க்ரோத் கிடைக்கும் நம்மளுக்கு கன்ஃபார்ம். சில பேர் யூடியூப் ஆரம்பிச்சுட்டு ஜியோ பண்ணிடுவாங்க. நானே நிறைய பேர் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஜியோ பண்ணியிருக்கேன். இந்த சேனல் நல்லா போகணும்னு நினைக்கிறேன். என் சேனலுக்கு நான் நிறைய எஃபோர்ட் வச்சேன். பார்த்து சிரிக்காதுங்க, ஏன்னா அவ்வளோ வெள்ளம்லாம் இருக்காது. ஏன்னா அது நான் பெருசாக போட்டு அதுக்கும் உங்களோட ரேட்டிங் கொடுங்க. இன்ட்ரோ அவுட்ரோ மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு இன்ட்ரோ தான் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். அவுட்ரோ பெரிய அளவுக்கு இல்லைங்க. சில ஏஐ வாய்ஸ் தான் வச்சுருப்பேன், என் வாய்ஸ் வைக்க மாட்டேன். பின்னாடின்னு வந்து அடிக்கவே வயசில் இருக்குங்க பாருங்க. 1-3 நிமிஷம் இருக்கும் பாருங்க. 1 திரும்பிக்கிட்டாரு. அடிச்சிட்டான் அவ்வளோதான் ஜெயிச்சிட்டேன். இடையில உள்ளே போயிட்டான். ஐயோ சப்பா, இப்படி நின்றுக்கிட்டு அவனும் அடிப்பான். ட்ராக் பண்ண இதுக்கே ரொம்ப நேரம் போயிட்டு இதுக்கு. இதுதான் ஃபைனல் மேட்ச் பண்ணுவாங்க. ஃபைனல் 4 PM கிட்ட மேபி ஒரு வீடியோ வரலாம். 4 or 6, 7 PM கூட வரலாம். நான் வீடியோ போட தயாரிக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் போட்டுக்கிட்டே இருக்கணும். நாளைக்கே நீங்கள் 5 வீடியோ போட சொல்லுங்க போடணும். ஆனால் அது யாரும் பார்க்க மாட்டீங்க. நீங்கள் போட சொன்னீங்கன்னா போடலாம். சேலஞ்ச் பண்ணலாம். சேலஞ்ச் பண்ணு. நான் ஃபோர்ஸ் லைவ் ஸ்ட்ரீம் கன்ஃபார்ம் போடுவேன், போடாமல் இருக்க மாட்டேன். இவ்வளோ நேரம் ஆடிக்கிட்டு இருக்கேன், அதே லைவ் ஸ்ட்ரீமும் போட்டிருக்கேன். இந்த மேட்சஸ் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ நேரம் ஆடிக்கிட்டு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸு கூடலாம். நீங்களும் ஜாயின் பண்ணு வந்தீங்கன்னா என்னடா புல்லட் இல்லைன்னு சொல்லி நீங்களும் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா லைவில் டீம் கோடு சொல்லுங்கள். தோற்றுதான் நினைக்கிறேன். சரி ஒரு மேட்ச் தோற்று முடியலாம் தெரியல. இல்லை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு. இவன் தான் நல்லா வரணும். எனிமி வந்துட்டான். 2க்கு 2 கரெக்டாக அடிச்சிடலாம். நினச்சா அடிச்சிடலாம். சூப்பர் அடிச்சிட்டான். சூப்பர் அவன் சோன முடிக்கணும் சுட்டான். வந்தான் அடிச்சிரு அடிச்சியா. ஐயோ இல்லை அடிச்சிடலாம். போயா தான் நினைக்கேன். ஓ
தேவையில்லாமல் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன். சூப்பர் 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 அடிச்சிட்டேன் அவ்வளோதான் சூப்பர் 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 வேற லெவல் கேம். ஓகேங்க, வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கன்ஃபார்ம் வீடியோவோட ரேட்டிங் கொடுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். குட் பை. Thanks for watching. Don't forget to subscribe for more epic gaming content, and I'll see you in the next adventure.